டோனி ஸ்டார்க் எந்த விஷயத்த பார்த்தாலுமே அதனால அவருக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாரு. அப்படி இருக்கிற சமயத்தில் அவர் அவெஞ்சர்ஸ் கூட ஆப்வியஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாம் அவருக்கு எப்படி யூஸ் ஆகும் அண்ட் எப்படி அது அவருக்காக அப்ளை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹல்க் ஒரு முரட்டு பையன், அவனை கண்டிப்பாக நம்பவே முடியாது. அப்படி இருக்கிற சமயத்தில் ஹல்கோடைய பவரை முழுசாக அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரூஸ் பேனர் அண்ட் டோனி ஸ்டார்க் சேர்ந்து செஞ்சது தான் அந்த ஹல்க் பஸ்டர் சூட்டு. அது ஹல்கை ஓவர் பவர் பண்ணுறதுக்கு வேண்டிய. தொடர்ந்து சிவில் வார் படத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்கா நம்ம அயன்மேன் போட்டும் போலாம் போந்துட்டு இருப்பாரு. அப்போ ஃப்ரைடே கிட்ட சொல்லி கேப்டன் அமெரிக்காவோட ஃபைட்டிங் ஸ்டைலை இன்ஸ்டண்ட்டாக காப்பி பண்ணி அதையே வச்சு நம்ம கேப்டன் அமெரிக்காவை ஓவர் பவர் பண்ணியிருப்பாரு. அண்ட் தோர் கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த தண்டர் பவரை அவருடைய சூட்டை எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறது அண்ட் அதை எப்படி பவர் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறதுன்னு முதற்கொண்டு யோசிச்சு அதுக்குன்னு ஒரு விஷயத்தை ரெடி பண்ணியிருப்பாரு. அதை தொடர்ந்து ஒக்காண்டால ஒரு இன்வின்சிபிள் ஷீல்டு இருக்கும். அந்த இன்வின்சிபிள் ஷீல்டை அப்படியே பார்த்து அதை ஒரு ஹோலோகிராமாக தன்னுடைய சூட்லேயே அப்ளை பண்ணியிருப்பாரு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தில். அஃப்கோர்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக நம்ம மார்வலோடைய ரைட்டிங் தான்.